இன்னைக்கு காலையில் ஒர்க் அவுட் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு நண்பர்களே, மன்னிச்சுக்கோங்க. காலையிலத்துக்கு பப்பாளி சாப்பிட்டு தம்பி கஷ்டப்பட்டு காரை துடைச்சிட்டு இருந்தான். அதை வாங்கிட்டு பல்லடம் கிளம்பியாச்சு. இன்னைக்கு சண்டேன்றனால அசைவ உணவு பக்கம் அடி எடுத்து வைக்கிறோம். இன்னைக்கு சிக்கனா மட்டனான்னு வீட்டில் எல்லாரும் கூடி பேசி மீனோட கொலாபரேஷன் பண்ணுறோம். 2 கிலோ கட்லாவை 2 மீனாக வாங்கி அக்கா ஆப்ரேஷன் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பொட்டிக்குள்ளே போட்டு கொடுத்தாங்க. அதை வீட்டில் கொடுத்துட்டு செல்ஃப் ட்ரிமிங் பண்ணலான்னு சொல்லி மூஞ்சியை கொஞ்சம் ஷேப் இல்லாமல் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கார்த்தினா மாப்பிள்ளை கூட கொஞ்சம் நேரம் மல்லு கட்டிட்டு கோயம்புத்தூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அதில் இந்த 2 பேர் முதுகு குத்து போட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் நாங்கள் 2 பேருமே தனியாக கிளம்பிட்டோம். போன 2 பேரில் ஒருத்தன் நானும் வரேன்னு வம்படியாக வந்து திரும்ப ஜாயின் ஆகிட்டான். போகிற வழியில் அண்ணன் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போனார். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆடைகள் தட்டுப்பாடு ஏற்பட்டனால புது துணி வாங்க புன்னகையோட ப்ரூக்ஸுக்கு தான் போயிருக்கோம். முதல் அத்தியாயமாக உள்ளே போன இடம் லைஃப் ஸ்டைல். அங்கே போய் தயவுசெய்து டிஷர்ட்டை மட்டும் பார்த்துடாதீங்க. ஃபுல்லாக 4000 ரூபாய் 5000 இருக்குது. அதனால் பேண்ட் ஷர்ட் எடுக்கலான்னு போய் பார்த்தா கலெக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் 5 சட்டை 2 பேண்ட்டு மட்டும் போதுன்னு பொறுப்பான பையனாக அந்த ஷாப்பிங்கை முடிச்சுக்கிட்டேன். மொத்தமாக 15000 ரூபா பில்லு வந்துச்சு. அதில் கிரெடிட் கார்டு கூப்பனு 4000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் மக்கள் மொத்தமாகவே இங்கே தான் குடியிருப்பாங்க போல். அவங்களோட ஐக்கியமாயிலான்னு சொல்லி மதியானம் லஞ்சு அங்கேயே முடிச்சுக்கிட்டோம். சாப்பிட்டது செரிமானம் ஆகணும்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் பூமராங்கில் போட்டுட்டு அடுத்த அத்தியாயமாக மேக்ஸுக்கு கிளம்பிட்டோம். டிஷர்ட் எடுக்கணுனாலே நீங்கள் மேக்ஸுக்கு வந்துடலாம். ஏன்னா 1000 ரூபாக்குள்ளே அஃபோர்டபுளாக கலெக்ஷன்லாம் கச்சிதமாக இருக்கும். ஆனால் ஆஃபர்லாம் கேட்டு போயிடாதீங்க, அடித்து வெளியே துரத்திடுவாங்க. வெற்றிகரமாக காலையில் 11 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வெளியவே வந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக பசங்களை வர சொல்லி அட்டியில் ஆஜராயிட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு போய் இரவு உணவு முடிச்சுட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன். பாய்.